அனைவருக்கும் வணக்கம். நிருபர்கள் போய் சேகர் பாபு, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள்ட்ட போய் நிருபர்கள்லாம் கேட்குறாங்க, சீமான் ஆலய நுழைவு, அதாவது திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள மக்கள் எல்லாம் கூட்டு போய் ஆலய நுழைவு போராட்டம் நடத்த இருக்கிறாரு, அப்படி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிருபர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் போய் சேகர் பாபு, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த பிரச்சனை நாங்கள் முடிவு கொண்டு வந்துட்டோம், அது முடிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சீமான் இந்த பிரச்சனையை கிளப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு பல உதாரணங்களும் அவர் சொல்கிறாரு. அதுதான் நகைப்பு ஒரே சிரிப்பாக இருக்குது. என்னென்னா, மரத்தில் பழம் பழுத்து கணிஞ்சு கீழே விழுக போகும்போது அது கீழே இருந்துக்கிட்டு அந்த பழம் விழுந்ததுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பூ பூத்ததுன்றாரு. அவர் எப்பயுமே புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய பேசுகிறாரு. பூ பூத்துச்சு, காய் காத்துச்சு, பழம் பழுத்துச்சுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரச்சனைக்கு நாங்கள் முடிவு கொண்டு வந்துட்டோம். இந்த நேரமாக சீமான் அதை அதோட கிரெடிட், அதை பலனை அறிவிக்க பார்க்குறாரு. இந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அடுத்தவங்களோட சாதனைகளை தன்னோட சாதனைன்னு சொல்லிக்கிறது மாதிரி நிறைய அரசியல்வாதிகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறவர்னா, திமுக அரசு சரியான அரசு. ஸ்டாலினோட ஐயா திருவாரூர் தேரை இழுத்தாரு. ஸ்டாலின் இங்கே ஒரு திருநெல்வேலி பக்கம் ஒரு தேரை இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய தேரை இழுத்தோம், கோயிலை நாங்கள் சிறப்பாக கவனிச்சுக்கிடுவோம், அதனால் நாங்கள் சிறந்தவங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனால் இங்கே திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ளே இருக்க பிரச்சனையை பற்றி கேட்டால் அவர் மற்ற பிரச்சனைகள்லாம் பற்றி இப்போ அதை செஞ்சோம், நாங்கள் இதை செஞ்சோம், என்னைய சிங்கப்பூரில் கேட்டாங்க, என்னைய விழுப்புரத்தில் கேட்டாங்க, அப்புறம் தஞ்சாவூரில் கேட்டாங்க, தஞ்சாவூரில் தேரை இழுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல கதைகளை சொல்கிறாரு. இருக்கிற பிரச்சனைக்கு அவர் 2.5 வருஷமா 3 வருஷம், அதாவது இந்த திமுக அரசு ஆரம்பித்த காலகட்டத்தில் 2021-22 இந்த பிரச்சனை வருது. திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை வருது. 22 25 வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அது அப்போ அவர் சேகர் பாபு சொல்லியிருக்கலாம்ல, 2022 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு, 2022 நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கலாம். அப்படிலாம் கிடையாது. இப்பயுமே பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவங்களா போய் இந்த கோயிலை திறந்தது தான் சொல்ல முடியாது. ஏன்னா சீமான் பிரச்சனையை கோயில் உள்நுழைவு போராட்டத்தை அறிவிச்சிட்டாரு. அவர் சீமான் மட்டும் போக மாட்டார். எந்த சமூகங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கோ அந்த சமூக இளைஞர்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த கோயிலுக்குள்ள போவார். 2 பெரும் சமூகங்கள், தமிழ் சமூகங்கள், 2 பெரும் சமூகங்கள் இணைஞ்சு நின்று அந்த கோயில் இளைஞர்கள்லாம் கோயிலுக்குள்ள நுழையிற போது யாருனாலையும் அதை தடுக்க முடியாது. அரசு தடுக்குமா? நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்களா நீங்கள்லாம் கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அப்போ என்னன்னா, ஒருவேளை அந்த கோயிலை திறக்காம வச்சுருந்தா இதோட வெற்றி முழுக்க சீமான்கிட்ட போய் சேர்ந்துடும். இப்போ ஏற்கனவே அண்ணன் சீமான் நிறைய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கார். அதெல்லாம் சேகர் பாபு மறுக்க முடியாது. உதாரணமாக ஸ்டாலின் ஐயா அவரோட ஐயா கருணாநிதி ஐயாவுக்கு ஒரு பேனா வைக்கணும் தவிச்சார். இன்ன வரைக்கும் வைக்க முடியல, இனிமேலும் வைக்க முடியாது, அது வேற விஷயம். அந்த கிரெடிட், அந்த பலன் சீமானத்தான் சேரும். இல்லைன்னு சொல்ல முடியுமா சேகர் பாபுனால? அதே மாதிரி இந்த 8 வழிச்சாலைன்ட்டு ஐயா எடப்பாடி காலத்தில் ஒரு திட்டம் போட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க பசுமை வழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டமாக கொண்டு வந்தாங்க. அந்த திட்டமும் இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட முடியல திமுக அரசுனால. அதுக்கும் அந்த கிரெடிட், அந்த பலனும் சீமானத்தான் சேரும். இதை சேகர் பாபு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சீமான் அமைகிறார். இவங்கனால நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் செய்ய முடியாமல் தடுக்கிற இடத்துல அண்ணன் சீமான் இருக்காரு. அந்த கிரெடிட் ஃபுல்லாக சீமானுக்கு தான் போகும், அந்த பலன் ஃபுல்லாக சீமானுக்கு தான் போகும். ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கும் போதே பெரும் செயல்களெல்லாம் அண்ணன் சீமானால் செய்ய முடியுது. ஒருவேளை ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டா அப்போ எந்த மாதிரி செயல்கள்லாம் செய்ய முடியும்னு நாமெல்லாம் எண்ணி பார்க்கணும். உதாரணமாக நாங்களே எங்கள் ஊரில் தேனி மாவட்டத்தில் நாங்களே இல்லாத மக்களுக்கு மக்களை திரட்டி போராட்டம் பண்ணி சாலை வசதியும் சாக்கடை வசதியும் கோடி ரூபாய் செலவில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ எங்களாலேயே மக்களை திரட்டி புரட்சி பண்ணி ஒரு வேலையை செய்ய முடியுன்ற போது சீமானால் எல்லா வேலைகளும் செய்ய முடியும். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டால் நிறைய வேலைகள் செய்ய முடியும். இதெல்லாம் சேகர் பாபுனால மறுக்க முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் செய்ய போகிறோம் தெரிஞ்சுட்டு சில அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஒரு தப்பான செயல்கள்லாம் செய்கிறாங்க, நாங்கள் திமுக எப்பயுமே சரியானவங்க அப்படின்ற மாதிரி சேகர் பாபு பேசுகிறாரு. திமுக என்றைக்குமே சரியாக இருந்ததில்லை. 2.5 வருஷமா 3 வருஷமா
பிரச்சனையை கையில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே வேடிக்கை பார்த்த திமுக அந்த பிரச்சனையை நினைச்சா சரி பண்ணலாம், முடிச்சு விட்டலாம். ஆனால் திமுக எப்பயுமே தமிழர்கள் வந்து வெட்டுப்பட்டு துண்டுபட்டு பிளந்து கிடக்கணும். அதைத்தான் திமுக விரும்பும். உதாரணமாக இந்த திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையில் எந்த மக்களை கோயில்களை விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க, அந்த கோயிலை பார்க்குற போதெல்லாம் டீ கடையில் நிற்கிற போதெல்லாம் இந்த சமூக மக்கள் நம்மளை கோயிலில் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆத்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கோயில்களை விடாத மக்கள் கோயில்களை எந்த மக்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க மேலே இவங்க கோவப்படுவாங்க. யார் நீங்கள் எங்களெல்லாம் ஏன் விட மாட்டேங்கன்னு சொல்லி எதிர்த்தரப்பு, ரெண்டு தரப்புக்கு இடையில எப்பயுமே வந்து பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். இதைத்தான் வந்து திமுக அரசு விரும்புது. தமிழர்களுக்குள்ள சண்டை போட்டு பிளந்து கிடக்கலாம். அதாவது கூத்தாடி ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தமிழர்கள் பிளவுபட்டா அது திராவிடத்துக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அப்படித்தான் கருணாநிதி காலத்திலிருந்து நடைமுறைக்கு இருக்குது, இப்போ அப்படி இருக்குது. இதை ஒரு புரட்சி செஞ்சு உடைக்க வந்தவர் தான் அண்ணன் சீமான். அண்ணன் சீமானோட ஒத்த அறிக்கையில் சேகர் பாபு பயந்து மிரண்டு போய் ஒரு வாரத்தில் முடிப்போம்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. 2.5-3 வருஷமா முடிக்க முடியாது, ஒரு வாரத்தில் முடிக்க முடியுதுன்னா அவங்களால முடிக்க முடியும். போய் அந்த பூட்டை உடச்சு விட்டு எல்லா மக்கள் உள்ள போங்கன்னு சொல்றதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. சீமானால முடிகிறது, அண்ணன் சீமானால முடிகிறது, இவங்களால முடியாத. அரசு நினைச்சா எல்லாமே முடியும். சாராய கடைக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குதுல, கோயிலுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுதா? எல்லாம் செய்யலாம். ஆனால் மனசு இல்லை திமுக அரசு. ஏன் மனசு இல்லைன்னா மக்கள், குறிப்பாக தமிழர்கள் வந்து பிளவுபட்டு கிடக்கணும். இந்த திராவிடர்கள் வந்து அது வந்து வசதி வாய்ப்பாக வாழ்ந்துட்டு போயிடணும். பெரும்பான்மையான தமிழ் சமூகம் அடிமையாக கிடக்கணும்னு சொல்லிட்டு இந்த திராவிடம் நினைக்குது. அதை தமிழர்கள் உணர்ந்து தமிழர்கள் அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வேலைகளை பார்க்கணும். இந்த வேலை மட்டும் இல்லை, இன்னும் பல வேலைகளை நம்ம அதிகாரத்துக்கு வந்தால் செய்ய முடியுன்றதை மக்கள் சிந்திச்சு பார்த்து அண்ணன் சீமானுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.